Honorable Finance Minister. They don't even want. Sir, it's a... ஒருபுறம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே நிர்மலா சீதாராமனை ரவுண்டு கட்டுறாங்க. நாடாளுமன்றத்தினுடைய வாசலில் நின்று ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவும் நீங்க ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சவடாலாக திமிராக சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள். அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஒரு ஓர வஞ்சனையோடு பாகிஸ்தானை எப்படி ஒரு எதிரி நாடாக இந்த பாஜக அரசு பார்க்கிறதோ அதே போல தமிழ்நாட்டையும். தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். எங்களுக்கு 25 MP சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்ல? நீ நாக்க பிடிங்கிட்டு தைலாபுரத்திலே 37,000 கோடி ரூபாய் வெள்ள பேரிடருக்கு கேட்டா வெறும் 200 கோடி கொடுத்து இந்த நிர்மலா நமக்கு பட்டை நாமத்தை போட்டு இருக்கின்றார். அல்வா கிண்டி நமக்கே கொடுத்திருக்கின்றார். இதுக்கு எதிராக விஜய் அறிக்கை கொடுத்திருக்கணுமா, கொடுத்திருக்க கூடாதா? வெள்ளத்துல சென்னையும் தூத்துக்குடியும் நெல்லையும் மிதந்தது, அதுக்கு வெறும் 200 கோடி. மோடியினுடைய ஒத்த உயிருக்கு இருக்கின்ற மதிப்பு கூட 8 கோடி மக்களினுடைய உயிருக்கு இல்லை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மற்றும் 25க்கான பட்ஜெட் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் குறித்து விவாதிப்பதற்காக கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இந்த 2024 மற்றும் 25க்கான பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பட்ஜெட்டில் முழுக்க முழுக்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தெலுங்கானா, கர்நாடகா, எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவை நிராகரித்ததோ, பாஜக ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலங்கள் உட்பட, குறிப்பாக சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிர்மலா சீதாராமனுடைய நேற்றைய பட்ஜெட் அப்படின்றது முழுக்க முழுக்க தங்களுக்கு வாக்களிக்காத அல்லது தங்களை நிராகரிக்கின்ற மாநிலங்களை தண்டிப்பதற்கான ஒரு பட்ஜெட்டாக நேற்று அமைந்துள்ளது. தங்கள் ஆட்சியை யார் காப்பாற்றி இருக்கிறார்களோ, உதாரணத்திற்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிக அளவிலான நிதியை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. பீகாருக்கு 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. பீகாரினுடைய வெள்ள பேரிடர் நிவாரணத்திற்கு 11,500 கோடி. அது மட்டும் இல்லாமல் மற்ற நெடுஞ்சாலைகள், மருத்துவ கல்லூரிகள், இப்படின்னு மீதி கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பீகாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பீகார் 12 சீட்டு இன்னைக்கு ஒன்றியத்தில் மோடி ஆட்சி இருப்பதற்கு காரணமாக இருப்பதில் பீகார் நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு காரணம். அவர்களுடைய 12 MP சீட்டுகளுக்கு 60,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு, அவருக்கு ஒரு 16 சீட்டு இருக்குது, அவர்களுக்கு 15,000 கோடி மதிப்பிலான நிதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு போலாவரம் நீர்ப்பாசன திட்டம், அப்புறம் அமராவதி அந்த புதிய தலைநகரை கட்டமைப்பதற்கு 1,00,000 கோடி தேவை அப்படின்னு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார், மோடியை சந்தித்து பேசினார், நிர்மலாவை சந்தித்து பேசினார். அவருக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி ஒன்றிய அமைச்சகத்தில் கொடுத்தாலும் அமைதியாக இருந்தால் இந்த ஆட்சி களைய போகிறது, ஒரே ஒரு மினிஸ்டர் சீட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க, இவருடைய அமைதிக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு விடையாக 15,000 கோடி சந்திரபாபு நாயுடுவுக்கும் 60,000 கோடி பீகாரினுடைய நிதிஷ்குமாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுவும் நேரடியாக ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து கொடுக்காமல் சில குறிப்பிட்ட சதவீதமான அளவு அமௌண்ட் மட்டும் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு மீதி அளவு பெருமளவான நிதின்றது வெளிநாட்டு பன்னாட்டு வங்கி முகமைகளிடமிருந்து கடனாக வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்ட மாதிரி இது மோடியினுடைய பிரதமர் பதவியை, அவருடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளவு பெரிய வெள்ள பேரிடர் வந்தது, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் எவ்வளவு வெள்ள பேரிடர் வந்தது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டாங்க, வெள்ளம் வருவதற்கு முன்னாடி முறையாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்படி மழை பொழிவு வெள்ளம் வரப்போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கல. பிரச்சனை நடந்த பிறகு 37,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வெள்ள நிவாரணம் வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பல முறை கடிதங்கள் எழுதியும் ஒன்றிய அமைச்சர்கள் 2 முறை இங்க பார்த்துட்டு போயும் 37,000 கோடி நம்ம கேட்டதுக்கு
மிகப்பெரிய மனசு பண்ணி ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன் கொடுத்தது எவ்வளவுன்னா வெறும் 276 கோடி ரூபாய். இந்த 276 கோடி ரூபாய் எங்க இருக்குது? நம்ம கேட்ட 37,000 கோடி ரூபாய் எங்க இருக்குது? இதை விட வஞ்சனை வேற ஏதாவது செய்ய முடியுமா? இந்த நிர்மலா சீதாராமனையும் இந்த ஜெய்சங்கரையும் தான் என்ன தமிழ்நாட்டு சங்கிகள், தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒன்றிய அமைச்சர்கள் அப்படின்னு வாயிலேயே நமக்கு பாடம் எடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு அதே சங்கிகள் என்ன சொல்றாங்க? நீங்க ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சவடாலாக திமிராக சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள். அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு விட போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஏன் நீ நிதி கொடுக்கல? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இல்லையா? கோவையை புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு வானதி சீனிவாசன் வாய்கிலேயே பேசுறாங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அங்க உருவாவதற்கான நிதியை தரவில்லை. ஏற்கனவே கடந்த பட்ஜெட்டில் இதே நிர்மலா சீதாராமன் அறிவித்தார், சென்னை மெட்ரோவுக்கான 2ஆம் கட்ட பணிகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க போகிறோம் அப்படின்னு திட்டத்தை அறிவித்தார். திட்டம் அறிவித்ததோடு மட்டும்தான் இருக்கிறது, அதுக்கான நிதி ஒதுக்கப்படல. அதுக்கான நிதியையும் தமிழ்நாடு அரசே தான் ஒதுக்கி செயல்படுத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய ஒன்றிய அரசிடமிருந்து ஒத்த பைசா வரல. ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கின்ற முதல் மெட்ரோ ஸ்டேஷன் அதற்கான 50% நிதியையும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் தராம இருக்கிறாங்க. தாம்பரம் டு செங்கல்பட்டு ரயில் திட்டம் அதற்கான கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஆனா அதையும் எதையுமே கண்டுக்கல. அதே போல மதுரையில மெட்ரோ உருவாக்கணும் அப்படின்றதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அதற்கான பணிகள் நடைபெறுது. ஆனால் அதற்கும் இந்த ஒன்றிய அரசு நிர்மலா சீதாராமன் நிதி ஒதுக்கவில்லை. உண்மையில் கோயம்புத்தூரையும் மதுரையும் யார் புறக்கணிக்கிறார்கள்? மதுரை எய்ம்ஸோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குது? வெட்டவெளி பொட்டல் காடா இருக்குது. அங்க இருந்த ஒத்த செங்கல்லையும் உதயநிதி எடுத்துட்டு வந்துட்டாரு. அங்க ஒண்ணுமே இல்லாத காலி கிரவுண்டா இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஒரு ஓர வஞ்சனையோடு பாகிஸ்தானை எப்படி ஒரு எதிரி நாடாக இந்த பாஜக அரசு பார்க்கிறதோ அதே போல தமிழ்நாட்டையும் இன்ன பிற தென் மாநிலங்களையும் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களையும் ஒரு பாகிஸ்தானை போல கருதுகிறதோ அப்படின்ற கேள்வி வருகிறது. இந்த இடத்துலதான் திராவிட இயக்கத்தவர்களுக்கு நம்மை போன்ற பெரியாரிஸ்டுகளுக்கு தோன்றுவது என்னன்னா, அன்றைக்கே பெரியார் கேட்டார், தனித்தமிழ்நாடு கொடு, என்னோட கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு புரியல, நீ 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற, என் மண்ணில் என்ன விளையுது, என் மக்களுக்கு என்ன கஷ்டம், இதெல்லாம் உனக்கு தெரியல, நான் எதுக்கு உன் கூட இருக்கணும் என்று தந்தை பெரியார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மண்ணில் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கான நியாயங்கள் அத்தனையும் இன்றைக்கும் பொருந்துகிறது என்பதை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட்டின் வாயிலாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்ல பாக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நிர்மலா சீதாராமன் செய்த ஒரே ஒரு சாதனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய், அவர் முன்னாள் நிதியமைச்சர், ஒன்றிய பிரதமராக இருந்தவர், அவர் 6 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதை முறியடித்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறார். அது ஒரு சாதனை. இன்னொரு சாதனை, 7 முறையும் புதிய புதிய பட்டுப்புடவைகளை கட்டி கொண்டு வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட எந்தெந்த இந்த மாநிலங்கள்லாம் கம்மியா நிதி கொடுக்கல, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதிக அளவுக்கு உழைத்து நிதியை நாம் ஒன்றியத்திற்கு கொடுத்தால் அவர்கள் திருப்பி தருவது ஒன்றுமே கிடையாது. இப்படி விதவிதமான பட்டு புடவைகளை கட்டி கொண்டு வந்து நல்ல பெரிய தேக்ஸாவில் அல்வா கிண்டி நம்முடைய மாநிலங்களை எல்லாம் தொடர்ச்சியாக இந்த நிர்மலா ஏமாற்றி வருகிறார். இந்த ஊறுகாய் மாமி ஏமாற்றி வருகிறார். இது இந்தியாவுக்கான பட்ஜெட் அல்ல, இது ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு டம்மி பட்ஜெட். மேற்கு வங்கம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றது, பல்வேறு மாநிலங்கள் இதுல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 83 நிமிடம் நிர்மலா சீதாராமன் பேசின அத்தனையும் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட் நேற்று வெளிவந்தது. இதை தொடர்ந்து எதிர்கட்சியை சார்ந்த எம்பிகளும் சரி, இங்கே தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி போராட்டம் செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அங்கே போராட்டம் நடக்குதா? அங்கே நாடாளுமன்ற கூட்டமும் நடக்குது. என்ன நடந்துருக்காங்க? அதாவது இன்றைக்கு இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலையுமே நடந்துட்டு இருக்குது. மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே பல்வேறு கேள்விகளை நிர்மலா சீதாராமனை நோக்கி முன்வைத்தார். நிர்மலா சீதாராமனிடம் எந்த பதிலுமே இல்லை. எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நாட்டை தவறாக வழிநடத்துகிறது, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நாங்க எல்லா மாநிலத்துக்கும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வாய் கூசாமல் பொய் சொல்லி இருக்கின்றார். இப்படி மாநிலங்களவைக்குள் நிர்மலா சீதாராமன்
பொய் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே எதிர்க்கட்சிகள் அவரை கண்டித்து முழக்கம் எழுப்பிவிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. மக்களவையில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களும் மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களும் தொடர் முழக்கங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. இந்த பட்ஜெட் விவாத கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தினுடைய வாசலில் நின்று ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டதற்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் திருச்சி சிவா முழக்கமிட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை அந்த நாடாளுமன்ற வாசலில் இன்றைக்கு நடத்தி இருக்கிறாங்க. நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு என்ற வார்த்தையோ தமிழ் என்ற வார்த்தையோ ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பதை கண்டித்து உடனடியாக கண்டனம் தெரிவித்தார். அதோடு மட்டுமில்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தலைமையில் தான் அந்த நிதி ஆயோக் கூட்டம், பிளானிங் கமிஷனுடைய கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் நான் புறக்கணிக்க போகிறேன், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர் அறிவிப்பை தொடர்ந்து உடனடியாக தெலுங்கானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், மேற்கு வங்கம், இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து முதலமைச்சர்கள் மம்தா பானர்ஜி, பகவந்த் மான், ஹேமந்த் சோரன், தெலுங்கானாவினுடைய ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட எல்லா முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஒருபுறம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே நிர்மலா சீதாராமனை ரவுண்டு கட்டுறாங்க, நாடாளுமன்றத்திற்கு வெளியே எம்பிக்கள் போராட்டம் நடத்துறாங்க. இன்னொரு புறம் மோடி தலைமையிலான இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து அங்கேயும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை முதலமைச்சர்கள் காட்டுகிறார்கள். இது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம். இந்த அசிங்க அவமானம்லாம் இந்த சூடு சோரணையற்ற ஜென்மங்களான மோடிக்கும் நிர்மலாவுக்கும் உரைக்குமா என்றால் கட்டாயம் அவர்களுக்கு உரைக்க போவதில்லை அப்படின்றதான் உண்மை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, 2014 இருந்து 2022 வரைக்கும் மட்டும் நேரடி வரி டைரக்ட் டாக்ஸ் மூலமா தமிழ்நாடு 5.14 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறாங்க. வரியா திருப்பி எவ்வளவு ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்துருக்குதுன்னா 2.08 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி அளவுல தான் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ₹1 கொடுத்தால் 29 பைசா தான் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இதே உத்தரப்பிரதேசம் 2.24 லட்சம் கோடி ஒன்றிய அரசிற்கு நேரடி வரியாக நிதி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு எவ்வளவு திரும்பி வந்திருக்குது அப்படின்னா 9.4 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடியை கொடுத்துட்டு அவனுக்கு 9 லட்சம் கோடி. எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அப்ப தமிழ்நாடு என்ன இளிச்சவாய் மாநிலமா? தமிழர்கள் என்ன இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு என்ன இந்தியாவினுடைய ஒரு அங்கம் இல்லையா அப்படின்ற கேள்விகள் எழுகிறதா இல்லையா? உங்களுடைய மதவெறியையும் ஜாதி வெறியையும் RSS பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எங்களுக்கு இப்படி வரியை குறைப்பீர்கள் என்றால் தமிழ்நாடு எதற்காக இந்தியாவுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுகிறது. இதுல இது மட்டும் கிடையாது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை MP வில்சன், அவர் ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்கிறாரு. ஒன்றிய அரசினுடைய டேட்டா அவர் வெளியிட்டது என்னன்னா, 2018 இருந்து 2023 வரைக்கும், கடந்த ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு தரப்பிலிருந்து 6,674 கோடி ரூபாய் GST பிளஸ் டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரியாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு திரும்ப எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னா 1,58,145 கோடி ரூபாய் தான் நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது. அதாவது ₹1 நாம கொடுத்தா 26 பைசா தான் நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது. இதே போல கர்நாடகாவுக்கு 9 லட்சம் கோடியே 59,717 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க 2018 இருந்து 2023 வரைக்கும். அவங்களுக்கு 1,56,000 கோடி ரூபாய் தான் திரும்ப கிடைச்சிருக்குது. அதாவது 16 பைசா. ₹1 கொடுத்தால் அவர்களுக்கு 16 பைசா. இதே போல தெலுங்கானா ₹1 கொடுத்தால் அவர்களுக்கு 40 பைசா. இப்படி பாஜகவை எந்தெந்த மாநில மக்கள் எல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களை அப்பட்டமாக தண்டிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை, எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப நமக்கு அடிப்படையா ஒரு கேள்வி வருது. அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியில இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, எங்களுக்கு 25 MP சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்ல? நீ நாக்க பிடிங்கிட்டு தைலாபுரத்திலே சாவியா? தமிழ்நாடு என்ன இந்தியாவுக்குள்ள இருக்குதா இல்லையா? நம்ம வரி கொடுக்குறோமா இல்லையா? MP சீட்டு கொடுத்தாதான் நான் நிதி கொடுப்பேன்றது எவ்வளவு கேவலம்.
நாங்க வரி கொடுக்காம உன்கிட்ட வரி கேட்டா அதுக்கு நீ இப்படி பதில் சொல்லலாம். தமிழ்நாடு வரி கொடுக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பேஸ்ட், ஷாம்பு, ஒரு இட்லி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி, உப்புல இருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி, திங்கிற பொருட்கள் அனைத்திலும் ஜிஎஸ்டி, போடுற சோப்புல ஜிஎஸ்டி, படுக்கிற பாயில ஜிஎஸ்டி, எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சாதாரண மக்களை ஒரு அட்டை பூச்சியை போல உறிஞ்சு இவ்வளவு ஜிஎஸ்டியை வாங்கி குவிச்சுக்கிட்டு திரும்ப 10 பைசா 20 பைசான்னு திரும்ப கொடுத்துட்டு இருக்குது இந்த ஒன்றிய அரசு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீ தமிழன்னு சீமான் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான், நீ வெக்கங்கட்டு போய் 25 எம்பி கேட்கிற, உனக்கு வெக்கமா இல்லையா? பாமகன்ற ஒரு கட்சி தேவையா? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மலத்தை போல துடைத்தறியப்பட வேண்டிய கட்சின்னா அது பாமக தான். இப்படி தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக பாஜக எப்படி இருக்கிறதோ அதே போல பாமகவும் இருக்கிறது அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இவர்களை துடை தெரிய வேண்டிய ஒரு சக்திகள். அன்புமணி ஒரு பக்கம் இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் விஜயினுடைய கள்ள மௌனம் நமக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இவர் ஏற்கனவே பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. உண்மையில் இதுல மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? தன்னுடைய கட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்க போகிறது, மாநில உரிமைகளுக்காக தான் நாங்க கட்சி ஆரம்பிக்க போறோம், தமிழர் மாநில உரிமை இப்படிலாம் வாய்கிலிய அறிக்கை விடுறார் விஜய். ஆனா மாநில உரிமை இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு நிதி? 37,000 கோடி ரூபாய் வெள்ள பேரிடருக்கு கேட்டா வெறும் 200 கோடி கொடுத்து இந்த நிர்மலா நமக்கு பட்டை நாமத்தை போட்டு இருக்கின்றார். அல்வா கிண்டி நமக்கே கொடுத்து இருக்கின்றார். திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா நேற்று வேலையை பார்த்துருக்குது. இதுக்கு எதிராக விஜய் அறிக்கை கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? விஜய் பேசி இருக்க வேண்டுமா, பேசி இருக்க கூடாதா? ஏன் விஜய் பேசவில்லை? விஜயினுடைய மௌனம் விஜய் பாஜக பி டீம் என்பதற்கான அந்த முழு சந்தேகத்தையும் நமக்கு கிளப்ப தோன்றுகிறது. விஜய் தன்னுடைய கள்ள மௌனத்தை கலைத்து விட்டு இதற்கு எதிராக வெளியில பேசணும். இந்த பட்ஜெட் முன்வைக்கும் போதே இது ஏழைகளுக்கான மற்றும் விவசாயிகளுக்கான பட்ஜெட், அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட் அவங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்குதா? இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு எதுவுமே இருக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் மாதிரி புழுகுனி, அதான் மோடிக்கும் நிர்மலாவுக்கும் போட்டி வச்சா யாரு பெரிய புழுகுனின்னு ஒரு மிகப்பெரிய விவாத போரே நடத்தும் அளவிற்கு 2 பேரும் மாறி மாறி புழுகிட்டு இருக்கிறாங்க. போன பட்ஜெட்ல 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு விட்டோம்னாங்க. இந்த பட்ஜெட்ல 80 கோடி மக்களுக்கு மாசம் 5 கிலோ இலவச அரிசி கொடுப்போம், இலவச ரேஷன் 5 கிலோவுக்கு கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வறுமையில இருந்து மீட்டுட்டா எதுக்கு அறிவிக்கிறீங்க? 5 கிலோ வச்சு நாக்க வலிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் ரேஷன் கடை சிறப்பாக செயல்படுது. இங்க 20ல இருந்து 30, 35 கிலோ வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து உணவு தானியங்கள், குறிப்பாக அரிசி ரேஷன்ல இருந்து வழங்கப்படுது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இது போன்ற திட்டங்கள் அறவே கிடையவே கிடையாது. அங்கே முறையாக இந்த ரேஷன் கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. இப்போ இந்த வறுமையிலிருந்து மீட்ட விஷயத்தை முதல்ல பார்ப்போம். இந்துஸ்தான் டைம்ஸ் மோடியினுடைய புதிய இந்தியாவை பற்றி 21 மாநிலங்களில் ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வில் இந்தியாவில் உள்ள 130-140 கோடி மக்களில் 50% பேர் 3 வேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70லிருந்து 80 கோடி மக்களுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பசி பஞ்சம் பட்டினியில இருக்கிறான். இன்னொரு பக்கம் அதானியும் அம்பானியும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஏர்போர்ட், ரயில்வே இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்ஐசியில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறது, ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறது, இந்தா வச்சுக்க, தொழில் தொடங்கு. இன்னும் உலகத்தில் என்னென்ன பட்டியல் இருக்குதோ எல்லா பட்டியலிலும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் வா அப்படின்னு அவன்கிட்ட அள்ளி கொடுக்குறாங்க. அவர்களும் பதிலுக்கு எலக்ட்ரல் பாண்ட் போன்ற திட்டங்கள் மூலமாக பாஜகவிற்கு பணத்தை வாரி கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களால் தான் பாஜக என்கின்ற இந்த கட்சியே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் இந்தியாவினுடைய ஏழைகள் இன்னும் ஏழைகளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஏழைகள்லாம் யார்? பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே இவங்கெல்லாம். இவர்களுக்கு 3 வேளை உணவுக்கே வழி இல்லை. மோடியினுடைய குஜராத் மாடல், சீமான் ஏற்கனவே மோடிக்காகலாம் பேசியிருக்கிறாரு. 1 லட்சம் கோடி கடனை அடைத்து வெளிநாட்டு வங்கிகளில் 1 லட்சம் கோடி முதலீடு செய்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு உடனே கீழே இருக்கிற ஆம குஞ்சுகள்லாம் கைதட்டுவானுங்க. ஆனா அந்த குஜராத்ல தான் 31% மக்கள் 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் பசி பட்டினியோடு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா வருது. இந்த குஜராத் மாடல்ல தான்
எடுத்துட்டு வந்து இந்தியா முழுக்க காட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் 98% பேருக்கு 3 வேளை உணவு கிடைக்கிறது அப்படின்ற ஒரு ஆய்வை இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கிறது. இது குஜராத்தில் மட்டுமல்ல, பாஜக ஆட்சி நடக்கின்ற ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இதே தான் நிலைமையா இருக்குது. இப்படித்தான் ஏழைகளுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த அரசு ஏழைகளுக்காக என்ன செஞ்சிருக்குது? ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்கு ராகுல் காந்தி இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 20 விவசாயிகள் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 20 விவசாயிகளை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கல, நாடாளுமன்றத்துக்கு வெளியவே வந்து துரத்தி விட்டுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளை இந்த அரசு எப்படி நடத்துகிறது? ஒரு பக்கம் வந்து 10,000 கோடி 20,000 கோடி வங்கியில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன விஜய் மல்லையா, நீரவ் மோடி போன்ற மோடி என்ற பேர் வைத்த திருடர்கள் எல்லாம் வெளிநாட்டில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு புறம் விவசாயிகள் வந்து டெல்லியில அந்த பெய்கிற மழையிலையும் வெயிலையும் குளிரிலையும் இந்த மோடி அரசினுடைய கொடூர திட்டங்களுக்கு எதிராக போராடி 1000 பேருக்கு மேல விவசாயிகள் செத்து மடிஞ்சிருக்கிறாங்க. இதுதானே விவசாயிகளுடைய நிலைமையா இருக்குது. இவங்க என்ன திட்டங்களை அறிவித்தார்கள்? மோடி வந்து ஏற்கனவே அவரு ட்ரெஸ்ஸுக்கு தனியா ஆளு, அவர் ஒரு முடி கூட கலையாம இருக்க அதுக்கு வந்து மேக்கப் பண்றதுக்கு தனி ஆளு, இதுக்கே பல 1000 கோடி வந்து செலவு பண்ணிட்டு வர்றாங்க. இதுல இந்த தடவை அவருடைய பாதுகாப்பு, அவர் பாதுகாப்புக்கு என்ன அச்சுறுத்தல்? அவருடைய பாதுகாப்புக்காக மட்டும் 500 கோடி ரூபாய். ஆனா தமிழ்நாட்டுல வெள்ளத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறான். இங்க வெள்ளத்துல சென்னையும் தூத்துக்குடியும் நெல்லையும் மிதந்தது, அதுக்கு வெறும் 200 கோடி. மோடியினுடைய ஒத்த உயிருக்கு இருக்கின்ற மதிப்பு கூட இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி மக்களுடைய உயிருக்கு இல்லை அப்படின்றது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த பட்ஜெட்ல வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2019 கொரோனா காலகட்டத்தில் சாமானிய மக்களுக்கு வரி விலக்கு இந்த அரசு கொடுக்கல. சாமானிய மக்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா கார்பரேட்டுகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா 30% கார்பரேட் டாக்ஸை 22% குறைச்சாங்க. 8% பழைய கம்பெனிகளுக்கு. புதிதாக தொழில் தொடங்குகின்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு 25% 15% டாக்ஸை குறைச்சாங்க. இது பழைய கதை. இந்த பட்ஜெட்ல வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபாரின் முதலாளிகளுக்கு 40% 35% டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சி இல்லாத கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்த டாக்ஸ் குறைப்பினால் 25 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனிகளுடைய கடனையும் வரியையும் இந்த ஒன்றிய அரசு தள்ளுபடி பண்ணி இருக்குது. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 25 லட்சம் கோடி ரூபாய். 1,76,000 கோடி ரூபாய் 2Gயில் ஒரு இழப்பு அப்படின்னு இவர்களாக கிரியேட் பண்ணி அதையே இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அஜெண்டாவை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணி இருக்கிறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க. இந்த கார்பரேட்டுகளுக்கு வெறும் 10%, அதாவதுங்க 10% முதலாளிகளிடம், இந்தியாவில் உள்ள பார்ப்பன பனியா ஜாதியை சார்ந்த 10% பேரிடம் இந்தியாவினுடைய 90% வளங்கள் சொத்துக்கள் அந்த 10% பேர்கிட்ட இருக்குது. மீதி 90% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் சோற்றுக்கே வழி இல்லாமல் பஞ்சை பராரிகளாக இந்த நாட்டில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னொரு பக்கம், இன்னொரு பெரும்பான்மை ஏழை இந்தியாவினுடைய நிலையா இருக்குது. இந்த 10% இருக்கிற முதலாளிகளுக்கு 1% 2% டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணா போதும், கூடுதலா போட்டா போதும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் 3 வேளையும் வயிறார உணவு கொடுக்க முடியும். ஆனா அதை செய்ய தயாராக இல்லை பாஜக. ஏன் பாஜக தயாராக இல்லை? ஏன்னா இந்த 10% இருக்கின்ற பார்ப்பன பனியா கும்பலின் கட்சி தான் பாஜக. அவர்களுடைய செல்ல பிராணி தான் இந்த பாஜக. அதனால் பாஜக ஒரு காலம் இதை செய்யாது. மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் அரசியலும் சரி, நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் சரி, மக்கள் போராடி தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த கும்பலை நாட்டை விட்டு விரட்டி அடிக்காவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்றைக்கும் நாம் தீர்வு காண முடியாது. ஏழை ஏழையாக இருப்பான், ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவனாக இருப்பான், பிற்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்ட நிலைக்குத்தான் இன்னும் தள்ளப்படுவானே ஒழிய அவன் முன்னேறுவதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை.
இவ்வளவு நேரம் பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.